பிரதர், உங்க நேம் என்ன? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? என்னோட நேம் பார்த்தீங்கன்னா தமிழரசன். நான் என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒரு 6 மந்த்தாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க இந்த ஃபீல்டு எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ஒரு ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஓனர் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஊர்ல ப்ரோ? குறிஞ்சிப்பாடி பஸ் ஸ்டாண்ட், தமிழ் மொபைல்ஸ். இங்க வந்த பிறகு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ஃபீல்டு புதுசு, நீங்க வந்த பிறகு எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இது வரைக்குமே எந்த ஒரு ஸ்பேனரையோ இல்லை ஒரு சார்விங் ஸ்டேஷன் எதுவுமே நான் என்ன பண்ணது கிடையாது, சர்வீஸ் பண்ணது கிடையாது, பிடிச்சது கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் ஒரு 1 மந்த்லேயே என்னோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். பிகாஸ் எனக்குமே ஒரு ஹோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச், இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்சாக வந்தேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன இது இருந்தது, ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம பண்ணுறது நமக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா, நமக்கு சொல்லி தருவாங்க கரெக்டாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கே போயிருந்தேன். ஸோ 25K பார்த்தீங்கன்னா எனக்கான சேலரின்றது வந்துட்டு இருந்துச்சு. இது நீங்க பார்த்த ஒர்க்கா? உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் சைட்ல இருந்து எனக்கு அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. நீங்க இங்க இருக்கக்குள்ள அதர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்த பசங்க யாரையா பாத்திருக்கீங்களா? பார்த்துருங்க. இங்கே வெளியில இருந்து வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் இருக்கும்போதே 2-3 ஷாப் வச்சிருக்கவங்களே என்ன பண்ணாங்க, இங்க வந்து ட்ரைனிங்ன்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க இங்க இருக்கக்குள்ள வந்து லைவ் செட் ஏதாவது சிபி ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லைவ் செட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல வேற யாராவது உங்களுக்கு வந்து டோனர் போர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல நான் பண்ணது ஃபுல்லாவே லைவ் செட் மட்டும் தான் பார்த்துருக்கேன். எல்லா ஒர்க்கும் இங்க இருந்த சிபியூல இருந்து ஓசிஏ பண்ணதுல இருந்து எல்லாமே லைவ் பண்ணிருக்கீங்களா? லைவ் தான் பண்ணிருக்கேன். ஓகே பிரதர், 1 இயருக்கு அப்புறம் அப்டேட் வந்திருந்தீங்க இல்லையா? அந்த 5 நாள் கிளாஸ் எப்படி போயிருந்தது? அதனால உங்களுக்கு என்ன யூஸ் இருந்துச்சு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் பண்றேன், சிபி ஒர்க்கே பண்றேன் அப்படின்னா சம்டைம் எனக்கு என்ன ஆகும், பால்ஸ்லாம் கட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரீபால் பண்ணி வைக்கும் போது கஷ்டமா இருக்கும். ஸோ கரெக்டான பால் ஈவனா இருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த அப்டேட் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நான் ரீபால் பண்ணி வைக்கும் போது எனக்கான சக்ஸஸ்ன்ற விஷயம் ப்ராப்பராக கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங்ல ஏதாவது அப்டேட் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்த அப்போ இருந்திருக்கும், இப்போ இருக்க முன்னாடி இருந்த ட்ரேசிங் பார்த்தீங்கன்னா எனக்கான என்னோட மைண்டுக்கு என்ன பண்ணல, அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கல. பட் இப்போ அப்டேட் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கான நாலேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம், ஒரு ப்ராப்ளத்தை ஸ்ட்ரகிள் பண்ணாமல் என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அனுப்பி. இந்த அப்டேட் பேட்சுக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்கினாங்களா? இல்லை பிரதர், நோ ஃபீஸ், ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்த பசங்க உங்களுக்கு செட் ஆயிட்டாங்களா? இப்போ உங்க பேட்ச்ல பசங்கன்னு இருந்திருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு முன்னாடி பேட்ச் பின்னாடி பேட்ச் இருந்திருக்கும். நீங்க 1 இயருக்கு முன்னாடி நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா 1 இயருக்குள்ள முன்ன முடிச்ச பசங்களும் பின்ன முடிச்ச பசங்க அப்படி பேட்சா இருந்த பசங்க இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது செட் ஆயிருக்கா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரதர், நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கான செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாருமே என் கூட என்ன ஆகிட்டாங்க, மெர்ஜ் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பெரிய அளவில் ஒன்றும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிலாம் யாருமே பழகலை. எல்லாருமே ஒன்றே ஈவனாக தான் போகிறோம், ஈவனாக தான் வரோம். ஸோ பெரிய அளவில் டிஸ்டன்ஸ் யாருமே மெயின்டைன் பண்ணல, கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு இது வரையும் அப்டேட் இருக்கா? லைஃப் லைன் சப்போர்ட்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டவுட்னாலும் நான் உடனே கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னா எனக்கான ரெஸ்பான்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் எனக்கு கிடைச்சிரும். நான் கேட்கும் போதே எனக்கான ஆன்சர்ன்றது கண்டிப்பா கிடைச்சிருங்க. இப்போ நீங்க பேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டீங்க. இன்கேஸ் நீங்க மொபைல்லாம் அங்கே எடுத்துட்டு வந்து திரும்ப ஏதாவது உங்களால ரிப்பேர் பண்ண முடியுதா? கண்டிப்பா பிரதர், நான் எனக்கு தேவை என்னெல்லாம் எனக்கான ப்ராப்பரான டூல்ஸ் என்கிட்ட கையில இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் சடனா என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் மொபைல் எடுத்துட்டு இங்கே வந்துடுவேன். ஸோ நான் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேன். ஸோ கேட்டேன் அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க, ஸோ பண்ணிக்கப்பா, நீ என்ன உனக்கான சப்போர்ட்ன்றதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் எடுத்து பண்ணிடுவேன்.